அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஈரானின் ஜனாதிபதி பெசஸ்கியானும் சபாநாயகர் முகமது பாகேர் கலிபாபும் இருவரும் சேர்ந்து பாலிடால் குடித்து உயிரை மாய்த்து கொள்ள முன்வந்திருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு அரேபிய நடிகைகளுடன் ஏற்பட்ட காதல் தோல்வியின் காரணமாக அது இருக்குமோ என்று நீங்கள் வீணாக சந்தேகப்பட வேண்டாம். ஈரானுக்கு அமெரிக்காவுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அவர்கள் பொறுப்பேற்று தற்கொலை செய்து கொள்ள தயார் என்று அறிவித்துள்ளார்கள். நாங்கள் வேண்டுமானா வாஷிங்டன் வெள்ள மாளிகையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது தோல்வியை ஒப்புக்கொண்டு போரை நிறுத்த தற்கொலை செய்து கொள்கிறோம். அதன் பிறகு நீங்கள் அவமானம் இல்லாமல் போரை நிறுத்தி கொள்ளலாம் என்று அவர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். இதை இன்னும் சாகாத மொஜிதபாவிடம் ரகசிய இடத்தில் வைத்து சந்தித்து அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறார்கள். எங்களை பலிக்கடா ஆடுகளாக ஆக்கி பழி சொல்லை எங்க மேல போட்டுருங்க. நாங்களும் தன்மான தமிழ மாதிரி தான் பாதிப்பு ஏற்பட்டதாக காட்டிக்கொள்ளவே மாட்டோம். 1988 ஈரான் ஈராக்கு போரை நிறுத்த வேண்டும், சண்டை போட வேண்டாம், சமாதானமாக போய்விடலாம் என்று அப்போதைய ஈரான் அதிபர் ரொஹல்லா கோமனியிடம் கூறிய போது அவரும் அப்படித்தான் சொன்னார். பாய்சன் குடித்து விட்டுத்தான் அப்படி ஒரு முடிவை நான் எடுப்பேன் என்று கூறினார். கொஞ்சமும் கூசாம அப்படி சொன்னார். இப்போதும் அதே போல பெசஸ்கியானும் பாகேர் காலிபாபும் நாங்கள் அந்த பாய்சனை குடித்துவிட்டு அமெரிக்காவுடன் இணக்கமாக போவது என்ற முடிவை எடுக்கிறோம். எல்லா பழியையும் எங்க மேல தூக்கி போடுங்க என்று முஜிதபாவிடம் அவர்கள் சொன்னார்களாம். அதற்கு விளக்கமும் அவர்கள் கொடுத்தார்களாம். வீம்புக்கு மோதி பல்லுடைந்து பல்லு செட்டு வைப்பதை விட வலிக்கின்ற பல்லை பிடுங்கி ரூட் கெனால் பண்ணி அதை அதே இடத்தில் வைத்து பல்லை காப்பாற்றுவது புத்திசாலித்தனம் இல்லையா என்று கூறியிருக்கிறார்கள். இனியும் டெத் டு அமெரிக்கா என்று கூவிக்கிட்டு செத்துக்கிட்டு இருப்பது நல்லதில்லை. எங்களுக்கே அது லேட்டாக தான் இப்போ தான் புரிஞ்சுது, இப்போ தான் உணர்வு வந்தது, மண்டையில் உரைத்தது. ஜேடி வான்ஸ் வேற ஒரு டெட்லைனை கொடுத்துருக்கிறாரு. அவர் சும்மா ஒன்றும் டெட்லைன் கொடுக்கல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, லைனாக ஒவ்வொரு தலைவனா சாவான், டெத்தை சந்திப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதுக்கு தான் அந்த டெட்லைன். இதில் வேற இஸ்ரேல் நாங்கள் தனித்து நின்று தேர்தலில் நின்று வாய் உளருது, ஈரானை தாக்கி வெற்றி பெறுவோம் என்று அறிவித்துள்ளது. டோட்டலாக கிளி ஏற்பட்டதுனால பார்க்கின்சோனிசம் நோய் வந்து விட்டது ஈரானுக்கு. கைகால் நடுக்கம் இன்னும் நிற்கவில்லை. பந்தாவா ஓமானுடன் ஈரான் ஒரு ஒப்பந்தம் போட்டு நாம் 2 பேரும் தான் ஹார்முஸில் இனிமேல் கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். அங்கு ட்ரம்ப் கம்போட கடலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார. அமெரிக்கா கடற்படை கடலில் நிற்கிறது. ஒப்பந்தம் போட வேண்டியது அமெரிக்காவுடன் தான் என்பது அப்புறம்தான் புரிந்தது ஈரானுக்கு. இதற்கிடையில் IRGC 13 செகண்ட்ஸ் ஓடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முஜிதபா 2 கைகளிலும் கட்டு போட்டுக்கிட்டு தரையில் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களுடைய அல்லக்கைகளுடன் பேசுவது போன்ற ஒரு வீடியோ 13 செகண்ட்ஸ் ஓடக்கூடிய வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள். முஜிதபா இன்னும் மரணமடையவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். இதுவரைக்கும் இறந்து போனதாக வந்த செய்தி எல்லாமே வதந்தி. அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கத்தான் அந்த வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது என்ற விவரம் அதில் இல்லை. இனி இந்த மாதிரி பதுங்குகுழி பார்லிமெண்ட்டைத்தான் அவர்கள் நடத்துவார்கள். வெளிநடப்புகளே செய்ய முடியாதபடி அப்படி ஒரு பார்லிமெண்ட். சட்டை கிழிப்பு, சங்கிலி அறுப்பு, தாலி பறிப்பு இவையெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்று ஈரானியர்கள் ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். அவர்கள் தமிழக சட்டசபைகளை ஏக்கத்தோடு பார்ப்பது நமக்குத்தான் வருத்தமாக இருக்கிறது. பழைய வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டு மக்களின் வாயையும் வதந்திகளையும் யூடியூபர்களின் கேமராவையும் மூடிவிட்டோம் என்று IRGC சந்தோஷப்படுகிறது. உண்மையாகவே முஜிதபா உடல் எங்கு இருக்கிறது என்பதை உடனே சொல்லும் பழக்கம் அவர்களுக்குத்தான் கிடையாதே. சொன்னால் டெட் பாடி என்று கூட பார்க்காமல் ஏவுகணைகளை விட்டு முஜிதபாவை மறுபடியும் இஸ்ரேல் கொண்டுடுவானே. சொல்ல மாட்டேன்ப்பா, நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படிங்குது ஈரான். முஜிதபா இறந்து விட்டார் என்று சொன்னால் முஜிதபாவின் சித்தி மகன் ஆட்சியை பிடித்து விடுவான். அவனுக்கும் IRGC தலைவர்களுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேருக்கும்
ஏழாம் பொருத்தம். 2 பேரும் எலியும் பூனையும் போல விளையாட ஆரம்பிச்சுடுவானுங்க. அலி கோமேனி உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொன்னா கூட ஈரானியர்கள் நம்பி விடுவார்கள். ஆனால் முஜிதபா உயிரோடு தான் இருக்கிறார் என்றால் ஒரு நமுட்டுச் சிரிப்போட நம்மளை ஏளனமாக பார்க்கிறார்கள். ஏன் இந்த மாற்றம் என்று தெரியவில்லை. போர் நிறுத்தம் செய்ய பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களா என்று அப்பாஸ் அராச்சியிடம் பத்திரிகை நிருபர்கள் கேட்டபோது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்று மறுத்தார். அப்புறம் இன்டர்மீடியரி அமெரிக்காவுடன் பேசியதாகவும் ஈரானுடன் பேசியதாகவும் சொல்லுகிறார்களே என்று கேட்டபோது, ஆமாம், இன்டர்மீடியர்களிடம்தான் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, ஆனால் அமெரிக்காவுடன் நாங்கள் பேசவில்லை என்றுதான் நான் சொன்னேன் என்று மழுப்பினார். பத்திரிகையாளர்கள் ஒருவன் பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் அது நடக்காது என்று சொன்ன பிறகுதான் அது அவர்களுக்கு தெளிவாக புரிந்ததாம். பேச்சுவார்த்தை, அக்ரிமெண்ட், உடன்பாடு என்றெல்லாம் பேசுகிறாங்களே, அது நிஜமா என்று கேட்டதற்கு, இனி ஹார்மோஸ் நீரிணையை உபயோகிப்பது பற்றி ஈரான் எந்த நாட்டுடனும் பேசாது, எங்களுக்கு பதில் ஓமான் தான் பேசும். கப்பல்களை புதிய வழித்தடத்தில் இயக்கப் போகிறோம், அந்த வழியாக பல நாட்டு கப்பல்கள் செல்லும். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக ஈரானுடைய எண்ணெய் கப்பல்களும் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு நைஸாக சென்றுவிடும். ஈரானுடைய சரிந்துவிட்ட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தணுமே. ஈரானில் ஒரு பாக்கெட்டு பசும்பால் 1,00,000 ஈரானிய ரியால் கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கிறது. ஈரானிய ரியாலை பிச்சைக்காரன் கூட மதிக்க மாட்டேங்கிறான். பிச்சை போட்டால் தூக்கி வீசிடுறான். அவனும் அமெரிக்க டாலரை தான் பிச்சையாக போட சொல்கிறான். கொஞ்சம் தள்ளி உட்காரப்பா என்று மசூதி வாசலில் போய் அவர்களுடன் நாங்களும் உட்கார்ந்தோம். ஒரு $10 கலெக்ஷன் ஆச்சு. பரவாயில்லையே, இது நல்ல பொழப்பாக இருக்கே என்று பல IRGC இராணுவ வீரர்கள் நாம் அமெரிக்காவுக்கே போய் அந்த பார்க்க வென்யூ தெருவில் போய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து சம்பாதிப்போம் என்று முடிவெடுத்து விட்டு ராஜினாமா கடிதங்களை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேலிய டிவியில் மஜ்தபா கோமினியை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு ஓடினார்கள், அவரது உயிர் அங்கு ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று டிவியில் செய்தியை பரப்புகிறாங்க. அதை மறுக்கும் விதமாக 13 செகண்ட் மட்டும் ஓடக்கூடிய வீடியோவை வெளியிட்டார்கள் இந்த IRGC. அந்த வீடியோவை ஷூட் பண்ண தேதியையோ கூகுள் டைமையோ காட்டியிருக்கலாம்ல, அது உண்மையாக இருந்தால். அதுவும் அதில் இல்லை. அது ஏஐயை வைத்து எடுக்கப்பட்ட வீடியோ. என்கிட்ட சொன்னால் கூட நான் அதே மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து தந்திருப்பேனே, போடட்டுமா? என்னமா ஏமாத்துறாங்கப்பா. 51 வயதான கோமெனிக்கு நீரிழிவு, பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, படை சொரிச்சரங்கு இருப்பதால் தினமும் பொட்டுக்கடலை மாதிரி மாத்திரைகளை அள்ளி அள்ளி வாயில் போட்ட வண்ணம் இருப்பாராம். சில சமயம் வாயில் ஃபனலை வைத்து கூட கொட்டுகிறார்களாம். தண்ணீரையும் அதன் வழியே ஊற்றுகிறார்களாம். இஸ்ரேல் கம்பெனி மினரல் வாட்டரை தான் ஜோர்டான்லேருந்து ரகசியமாக கடத்தி கொண்டு வந்து அந்த தண்ணீரைத்தான் குடிக்காராம். அதுதான் சுத்தமான தண்ணீராக இருக்கிறதாம். அது அவருடைய கணிப்பு. அலி கோமெனி இறந்தபோது கூட அவரது உடல் யாருக்கும் காட்டப்படவே இல்லையாம். அதை ஃபோட்டோ பிடிக்க கூட அனுமதிக்கவில்லை. சிக்கன் கொத்து புரோட்டாவை ஃபோட்டோ பிடிச்சி இதுதான் அலி கோமெனி என்று சொன்னால் எவனாவது நம்புவானா? அதே மாதிரி மஜிதபா உடல்நிலையை அவ்வளவு படுமோசமான நிலையில் இல்லையே. அப்படி ஒன்றும் மோசமாக இல்லையே. சோமாலியாவில் பட்டினி குழந்தைகள் சாகும் வரை ஒரு கழுகு காத்து கொண்டு இருந்ததை படம் பிடித்த ஃபோட்டோகிராஃபர் இன்டர்நேஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஃபெஸ்டிவலில் பரிசை வாங்கி கொண்டு போனார். அந்த மாதிரி இங்கும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்கிறார்கள் இந்த IRGCகள். மசூத் பெசஸ்கியான் ஒருமுறை பத்திரிகையாளரிடம் பேசும்போது, சுப்ரீம் லீடரை சந்திப்பது எங்களுக்கு ஒரு ஒட்டக கொம்பாக இருக்கிறது. மனுஷனை சுற்றி ஒரு மனித சங்கிலி எப்பவும் நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த மனித சங்கிலியில் திருமா தலை தருகிறதா என்று தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. அப்படி கிடைத்திருந்தாலாவது அவர்கிட்ட விவரம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே என்ன நடக்கிறது என்று விவரம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அவரும் எல்லா மனித சங்கிலிக்கும் போவது இல்லையாமே. செலக்டிவாக சூஸ் பண்ணித்தான் அவர் கைகோர்ப்பாராம். திராவிட சங்கிலியை ஒருபோதும் அவர் உடைக்க மாட்டாராம். அதனால் எல்லாமே அங்கு குழப்பமாக இருக்கிறது. தமிழக அரசியல் பரவாயில்லை என்று நாமளே சொல்லிவிடுவோம். அவ்வளவு மோசமாக இருக்கு ஈரானில். அமெரிக்கா ஈரானிடம் சரணடைய வேண்டும். போரில் ஈரான் இழந்த தொகையை நஷ்ட ஈடாக தர வேண்டும். அதற்கு சம்மதித்தால் ஹார்முஸில் கப்பல்கள்
செல்லும், இல்லை என்றால் பேப்பர் கப்பல் தான் நீங்கள் விட முடியும் என்று கூறி சிரிப்பு மூட்டியிருக்கிறார் இந்த ஈரானிய அதிகாரிகள். இதற்கிடையில் துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் என்ற 3 இஸ்லாமிய நாடுகளும் மெக்கா என்ற புனித நகரத்தில் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போட்டு கையெழுத்த போட்டு தங்களை இஸ்லாமிய நேட்டோ நாடுகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த 3 நாடுகளில் எது ஒன்று தாக்கப்பட்டாலும் மற்ற 2 நாடுகளும் உதவிக்கு ஓடோடி வருமாம், ஆயுத உதவி செய்யுமாம், படை உதவி செய்யுமாம். சொல்லி வாய் மூடவில்லை. ஹூத்திஸ் விட்ட ட்ரோன் உண்டு ஆரம்கோ ஆயில் கம்பெனியை, ஆயில் டிஸ்லரி ரிஃபைனரியை தாக்கி சொக்கப்பனை ஒன்றை கொளுத்தி வைத்து விட்டு சென்று விட்டது. எங்க துருக்கி பாகிஸ்தான் போரில் வந்து கலந்து கொள்ள சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்கே, ஹூத்திஸ் முஸ்லீம் மேலே போட வேண்டியதானே. துருக்கி கிட்ட தான் ட்ரோன் ஃபேக்ட்ரி இருக்குது, ஏவுகணை தயாரிக்கிறாங்க, அதை விட்டு தாக்க சொல்ல வேண்டியதானே. கையெழுத்து போட்டு இங்கு காய்வதற்குள் தாக்குதல் நடந்திருக்கு. 10 பேர் மரணம், 20 பேர் காயமடைந்திருக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிற? ஒப்பந்தத்தை வச்சு நாக்கு வலிக்க வேண்டியதான். இந்த 3 நாடுகளின் இஸ்லாமிய ரத்தம் கொதிக்கவில்லையே. ஹூத்திஸ் படை சவுதிக்குள் ஊடுருவ பார்டரில் தயாராக நின்றுக்கிட்டு இருக்கான். நாங்கள் இந்த இண்டி கூட்டணி போட்டது இஸ்ரேல் இந்தியாவுக்கு எதிராக செயல்படத்தான். இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தாக்க எங்களுக்கு இன்னும் பைத்தியம் முத்தவில்லை என்று அவர்கள் மனதுக்குள் பேசிக்கொண்டது நமக்கு கேட்கிறது. சவுதியினுடைய ஆயில் பாப் எல் மாண்டப் வழியாகவும் கொண்டு போக முடியவில்லை, ஹார்முஸ் நீரிணை வழியாகவும் கொண்டு போக முடியவில்லை. இப்படி உலகத்தின் 1/5 ஆயில் சப்ளை நின்று போனது. அது ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் ஒரு சாதனை இல்லையா? அதை ஒரு நிமிடம் பாராட்டிவிட்டு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கிட்டு உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போங்க. நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.